4 பெண்கள் சேர்ந்து மத்திய அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்துள்ளனர். IAS அதிகாரி, காவல்துறை உதவி ஆய்வாளர் என பல பொய்களை கூறி ஏமாற்றிய பெண்களின் பின்னணி என்ன? சென்னை மேற்கு அண்ணா சாலை பகுதியில் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் நடத்தி வருபவர் இந்திரா காந்தி. அங்கு உதவியாளராக பணிபுரிபவர் கவிப்பிரியா. இவர்கள் மத்திய அரசு பணியில் சேர்த்து விடுவதாக கூறி பலரிடம் பணம் வசூலித்துள்ளனர். அதில் கோவையைச் சேர்ந்தவர்கள் உட்பட 18 பேரிடம் 2 கோடி ரூபாய் வரை வசூலித்ததாக தெரிகிறது. பணத்தை கொடுத்த நிலையில் வேலையும் வாங்கி கொடுக்காமல், பணத்தையும் திரும்ப கொடுக்காமல் இந்திரா காந்தி ஏமாற்றி வந்துள்ளார். இந்த மோசடி குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து சென்னை சென்று இந்திரா காந்தியையும் கவிப்பிரியாவையும் கைது செய்தனர். கைதானவர்களிடம் நடத்திய விசாரணையில் மோசடி செய்யப்பட்ட விதம் குறித்த பல அதிர்ச்சி தகவல்கள் தெரிய வந்தன. இந்த மோசடியில் இந்திரா காந்தியின் மகள் ரஞ்சனி மற்றும் சிவமலர் என மேலும் 2 பெண்களும் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இந்திரா காந்தியின் மகளான ரஞ்சனி சிவில் சர்வீஸ் தேர்வில் வெற்றி பெற்று டெல்லியில் மத்திய அரசு பணியில் இருப்பதாகவும், இவர்தான் மத்திய அரசுக்கான பணியில் சேர்த்துவிட உதவுகிறார் என்றும் வேலை கேட்டு பணம் கொடுத்தவர்களிடம் கூறியுள்ளனர். மேலும் கைதான கவிப்பிரியா சென்னை லஞ்ச ஒழிப்பு துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருவதாக பலரிடமும் கூறியுள்ளார். IAS அதிகாரி, காவல் உதவி ஆய்வாளர் என இவர்கள் சொன்ன கதையை கேட்டு பலரும் நம்பி லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துள்ளனர். தற்போது தலைமறைவாக இருக்கும் ரஞ்சனி, சிவமலர் இருவரையும் தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். 4 பெண்கள் சேர்ந்து தனியாக வேலைவாய்ப்பு அலுவலகம் நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்துள்ளனர். தலைமறைவாக இருக்கும் ரஞ்சனி, சிவமலர் இருவரையும் பிடிக்க போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.